வணக்கம் சென்டர் மேப் வியூவர்ஸ். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் எந்தெந்த நாள்னா ஏப்ரல் 5, 6, 7 ஓகே 3 நாளும் ஹாலிடேஸ். ஸோ அதனால் பெண்டிங் ஆகி போச்சு. சனி ஞாயிறு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்கறதில்ல, அதோட சேர்த்து தான் நம்ம திங்கக்கிழமை கொடுக்கறது. ஸோ திங்கக்கிழமைக்கும் சேர்த்து 5, 6, 7 3 நாளைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அதில் நமக்கு என்னென்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஹெரிட்டேஜான பாம்பன் பிரிட்ஜ், இந்த ராமர் பாலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இலங்கையும் தமிழ்நாடு இணைக்கிற மாதிரி இந்த பாம்பன் பிரிட்ஜை வந்து வெர்டிக்கல் பாம்பன் பிரிட்ஜ் இப்படி இருந்து ஜென்ரலாக வந்து ஒரு பிரிட்ஜு சீல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இவ்வளோ தூரம் தான் ஓப்பன் ஆகும். இவங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னா வெர்டிக்கல் பாம்பன் பிரிட்ஜ் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு இப்படி வரும். ஓகேங்களா, அதை நம்ம பிரதம மந்திரி மோடி அவர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிஐ டேக், அதாவது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், அதுக்கப்புறம் அந்த இது வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஒரு 5 இது ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 69 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து யூபி, அதுக்கப்புறம் நேஷ்னல் லீவ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸு, டேஸு, அப்பாயின்மெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்துருவோம். இன்றைக்கி உண்டான இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 5, 6, 7 என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் ஜிஐ டேக் அப்படின்னா புவிசார் குறியீடு. அப்போதைக்கு வரல பார்த்தீங்களா, இது வந்து புவிசார் குறியீடு. இந்தியாவில் இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், இந்த புவிசார் குறியீடு, இது எதுக்காக நம்ம இந்த புவிசார் குறியீடுன்னு கொடுக்குறோம்னா, அந்த பகுதியில் உள்ள ஸ்பெஷலாக இருக்கிற ஃபுட்டோ பிளேஸோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ அதுக்கு வந்து அடையாளங்கள் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஜிஐ டேக் கொடுக்குறோம். ஏன்னா அதை யூஸ் பண்ணி அந்த ஜிஐ டேக் கொடுத்துட்டாங்க, புவிசார் குறியீடு கொடுத்துட்டாங்கன்னா அதோட போலி வந்து வெளியில் மார்க்கெட்டில் வராது, ஒரிஜினாலிட்டி வரும். எக்ஸாம்பிளுக்கு அந்த காஞ்சிபுரம் பட்டு சரியாக இருக்கட்டும், இல்லை வந்து இது நாச்சியார் கோயில் குத்துவிளக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மதுரை மல்லியா இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஒரு மட்பாண்டத்துக்கு மதுரை பக்கத்தில் அந்த இது கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஜிஐ டேக் கொடுக்கறதுனால போலிகள் வராது அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுக்கறது. ஸோ அந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனு மொத்தம் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிகேஷன் தமிழ்நாடு 69 ஜிஐ இண்டிகேஷன் புவிசார் குறியீடு வச்சுக்கிட்டு 2வது இடத்துலையும், ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் 79 புவிசார் குறியீடு வச்சிருக்காங்க. அந்த இதுல இப்ப என்ன வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு 5 அப்படின்னா பண்ருட்டி பலாப்பழம் அண்ட் முந்திரி. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையுமே பலாப்பழமும் உண்டு முந்திரியையும் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ல சேர்த்திருக்காங்க. அப்புறம் புளியங்குடி, புளியங்குடிங்கிறது தென்காசியில இருக்கு, அதுல உள்ள எலும்பிச்சம்பழத்தை ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ல சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் விருதுநகர் சம்பா வத்தல் அப்படிங்கிற அந்த பொருளையும் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ல சேர்த்திருக்காங்க. அப்புறம் செட்டிநாடுல சின்ன வெங்காயம், அப்புறம் ராமநாதபுரத்துல மிளகாய் வத்தல், இது எல்லாத்துலயுமே ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ல சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு ரிப்போர்ட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட், அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது வருமானம் யார் வந்து அதிகமா இருக்காங்க, அந்த இந்திய ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்கு. இதுல தமிழ்நாடு ஸ்டேட் வந்து அதிகமான வருமானத்தை நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்தியாவுக்கு தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இதுல என்னன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ரெக்கார்டு த ஹையஸ்ட் எக்கனாமிக் growth ரேட்னா பண வரவு அதிகமாக உள்ளது. அந்த இதுல என்ன 9.69% growth ரேட் இருக்கு. இதோட கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது இந்த ஜிஎஸ்டிபி வந்து 17,23,698 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா, growth அடைஞ்சிருக்கு. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லிருக்குல்ல, MNREGAன்னு சொல்லுவாங்க, அது 2005 வாக்குல மன்மோகன் சிங் பீரியட்ல அது ஆரம்பிக்கப்பட்டது. இது என்ன அப்படின்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இது ஒரு IAS ஆஃபீஸர்ஸ் தான் இதை வந்து ராஜஸ்தான் மாநிலத்துல ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாரு. எதனாலன்னா, இது வந்து இன்க்ளூஷன் ஆஃப் மணி. ஒரு வேலை செஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ பணப்பழக்கத்தை எப்படி ஏற்படுத்துவாங்க அப்படின்னா, சும்மாவே ஒரு லேண்ட் இருக்கும், அதை ஒரு 100 பேரை வச்சு வெட்ட வைப்பாங்க. அவங்கள 100 பேர் அந்த குழியை நோண்ட வச்சு திருப்பி அவங்களுக்கு வெறுமனே யாருக்கும் பணம் கொடுத்துட முடியாது இல்லைங்களா. அந்த இதுல வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனா அது ஒரு ஸ்கீம் மாதிரி பண்ணி அந்த குழியை நோண்ட சொல்லுவாங்க. 10 அடிக்கு டெய்லி குழி நோண்டுறவங்களுக்கு 100 பேருக்கு அது என்ன பண்ணுவாங்க, டெய்லி 100 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு அந்த நோண்டின குழியை இன்னொரு நூலை அதை அதையே வச்சு மூட சொல்றதுக்கு, அதாவது வேலை கொடுத்து வேலை செய்ய இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ஆனா வேலை இருக்காது. அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீமு, MNREGA ஸ்கீமு. இதுக்கு வந்து என்னன்னா, இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இது. ஆனா இது இப்போதைக்கு எவ்வளவு மாசம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா 336 ரூபா ஒரு நாளைக்கு
கூலி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இந்த எம்என் ரேகா இது உண்டு. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக இந்த இதை சேர்த்துருக்கேன். கிராமப்புறங்களில் வசிக்கும் திறமையற்ற வேலை இதில் வந்து தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா இருக்கு. ஓகேங்களா? என்ன அப்படின்னா பீகார் தான் ஃபர்ஸ்ட். இந்த வேலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை வழங்கும் திட்டம் 100 நாள். இந்த சட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 25/5/2005 முதல் அமலாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் புக்ஸ் என்னன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து ஒரு புக்கை அறிமுகப்படுத்திருக்காரு. என்ன அப்படின்னா நெருக்கடி நேரத்துல கலைஞர்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இந்த இது நூல் வெளியீடு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பண்ணியிருக்கிறாரு. இந்த நெருக்கடி நேரத்தில் கலைஞரோட கவிதைகளும் கட்டுரைகளும் என்ற நூலினை வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா? அதோட தொகுப்பு தான். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் போயிடும். நேஷனல் நியூஸ்ல என்ன அப்படின்னா இதை பாருங்க, உமன் என்டர்பிரினர்ஸ் அக்கௌண்ட் ஃபார் 70% பெனிஃபிட்ன்றத முத்ரா லோன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த முத்ரா லோன் அப்படின்னா என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணாம இந்த மத்த தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்றது, கடை வைக்கிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறது, அக்ரிகல்ச்சர் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு 20 லட்சம் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மானியத்துல லோன் தராங்க. அந்த லோன்ல யார் வந்து மிகப்பெரிய பலன் அடைகிறாங்க அப்படின்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸ் தான் பலன் அடைகிறாங்க. ஸோ அவங்களுக்கு யார் வந்து இப்ப இந்த முத்ரா லோனை அதிகமா வாங்கி பயன் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அதிகம். 2வது தமிழ்நாடு, 3வது வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க 4.2 கோடி ரூபாய் இது வரைக்கும் 2 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த முத்ரா லோன் வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து பிஎம் முத்ரா எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி 4வது மாசம் 2015 ஏப்ரல் 8 இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த இதுல வந்து நோ அக்ரிகல்ச்சர் லோனு 20 lakhs. இதுல 4 ஸ்பேன் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்லாப்ல தான் லோனே கொடுப்பாங்க. சிசு, கிஷோர், தருண் பிளஸ் இந்த ஸ்லாப்ல லோன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது தமிழ்நாடு இது வரைக்கும் எவ்வளோன்னா 4 கோடி ரூபாய்க்கு உமன்ஸ் வந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல 3.7 கோடி ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ரயில்வே ஸ்டேஷன் சோலார் ரூஃப் பேனல் பாத்துக்குங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலெல்லாம் வந்து ஒரு இது இருக்கு இல்லைங்களா, ரூஃபு, அதுக்கு மேல சோலார் பேனலை வச்சு ராஜஸ்தான்ல இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் கரண்ட் தயாரிக்கிறாங்க. அதுல ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ராஜஸ்தான் ரயில்வே ஸ்டேஷன் சோலார் ரூஃப் பேனல். இதுல ராஜஸ்தான் இஸ் த லீட்ஸ் இன் த நம்பர் ஆஃப் இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன் எக்யூப்டு வித் சோலார் பவர் பிளான்ட். ஓகேங்களா? இதுல எவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னா 275 ஸ்டேஷன் ரூஃப் டாப் சோலாரை பதிச்சிருக்காங்க. எவ்வளவு கரண்ட் ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 209 மெகாவாட் சோலார் பவரை இவங்க கெப்பாசிட்டி பவரை ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்ஆர்பியில் கேட்க சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் என்க்ரோச்மெண்ட். இந்த என்க்ரோச்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்னா என்னன்னா காடை அழிக்கிறதுல யார் முதல்ல இருக்காங்க எந்த மாநிலம்னா மத்திய பிரதேஷ். அதுக்கப்புறம் 35th ஸ்டேட் ஆஃப் ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஆயுஷ்மான் பாரத் என்ன அப்படின்னா டெல்லி வந்து இதுல 35வது ஸ்டேட்டா இணைஞ்சிருக்காங்க. இது என்னன்னா மோடி கேர்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சூரன்ஸ், வயதானவர்களுக்கு இன்சூரன்ஸ். இது ஒரு மெடிக்கல் மோடி கேரு, ஆயுஷ்மான் பாரத் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷனு. இது என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமை பத்தி நான் சொல்றேன். இது பிரதம மந்திரி ஜன்தன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது பேரு. இது எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஜார்க்கண்ட்ல ராஞ்சியில் ஆரம்பிச்சது. எப்பன்னா 29/9/2018 பிரதம மந்திரி மோடி அவர்கள் இதை சிம்பாலிக்கா எப்படி சொல்லுவாங்கன்னா மோடி கேர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மோடி கேரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு இன்சூரன்ஸ் 5 லட்சம் வரைக்கும் இந்த இன்சூரன்ஸுக்கு பணம் தருவாங்க. அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காஃப் ஒரு கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு. என்னன்னா IVFETன்னு சொல்லிட்டு இந்த இதுல என்னன்னா விட்ரோ IVFET ஸ்டாண்ட் ஃபார் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்ஸ் அண்ட் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னன்னா வெளியிலேருந்து கருவை எடுத்து இன்னொரு பசுக்கு எம்ப்ரியோ மூலியமா, அதாவது எக்கை வந்து உள்ள ஸ்பெர்ம்ஸ் உள்ள செலுத்தி வெளியில ஒரு ஆணோட துணை இல்லாம ஒரு காஃபை உருவாக்குறதா இந்த இது. அந்த இதுதான் இது சக்சஸ்ஃபுல்லா ஒரு கண்ட்ரை ஈன்று எடுத்திருக்காங்க. IVFT டெக்னாலஜி டெலிவர்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுல பரதை போர்ட் வந்து அதிகமா கார்கோவை
கேரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க, அதையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ போர்ட்டை பற்றி பார்த்துருவோம். இந்தியாவில் எத்தனை போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். இது வெஸ்ட் சைடு, இது ஈஸ்ட் சைடு. இதுலேருந்து எடுத்துக்குங்க, ஹூக்ளி ரிவர் இங்கே கலக்குது இல்லைங்களா, இங்கேருந்து இது கொல்கத்தா போர்ட்டு, பரதை போர்ட்டு. இப்போதான் நம்ம பரதை போர்ட்டு பார்த்தோம், ஒடிசால இருக்கு. இதில் தான் அதிகமாக ஹையஸ்ட் கார்கோவை ஹேண்டில் பண்ணுறாங்க. இது விசாகப்பட்டினம் போர்ட்டு, இது காமராஜ் போர்ட்டு, எண்ணூர், சென்னை போர்ட்டு, வாவு சிதம்பரம் போர்ட்டு, அதுக்கப்புறம் கலாத்தா பே போர்ட்டு, அது அந்தமான்ல இருக்கு. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை இருக்குன்னா, காமராஜ் போர்ட்டு, சென்னை போர்ட்டு, வாவு சிதம்பரம் போர்ட்டு, 3 போர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒடிசால 1, கொல்கத்தால 1, ஆந்திரால 1. அதுக்கப்புறம் கேரளால 1 கொச்சின் போர்ட்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பெங்களூர், அதாவது கர்நாடகால 1 த நியூ மேங்களூர் போர்ட்டு. அப்புறம் மர்மகோவா போர்ட்னு சொல்லிட்டு கோவால 1 இருக்கு. ஜவஹர்லால் நேரு போர்ட்டு டெல்லியில இருக்கு, சாரி மும்பைல இருக்கு. அதுக்கப்புறம் மும்பை போர்ட்னு சொல்லிட்டு மும்பையில மட்டுமே 2 போர்ட் இருக்கு. அப்புறம் குஜராத்ல தீனதயாள் போர்ட்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை போர்ட் இருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் அதிகமான போர்ட் இருக்கு. எந்த ஸ்டேட்ல அதிகமான போர்ட் இருக்குன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 3. ஓகேங்களா? இந்தியா ஹேஸ் 13 மேஜர் ஏர்போர்ட் இருக்கு, போர்ட் இருக்கு. இதுல ஸ்மாலர் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இதுல மெயினா உள்ளது இதுதான், இந்த கேரளா, மேங்களூர், ஜவஹர்லால், மர்மகோவா, இதெல்லாம் மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டுமே 3 போர்ட் இருக்கு, மெயின் போர்ட். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் வரும். என்ன இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படின்னா, பங்களாதேஷ் கண்ட்ரி என்னதுன்னா பிம்ஸ்டெக்கோட சேர்மன்ஷிப் இது யார் எடுத்திருக்காங்கன்னா பங்களாதேஷ். அந்த பிம்ஸ்டெக் 1997 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா, த பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இது வந்து எங்க இருக்குன்னா ஹெட் குவார்டர்ஸ் பங்களாதேஷ்ல இருக்கு. 1997 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட வந்து தாய்லாந்து இதுல போய் நம்ம 6வது சமிட் யார் வந்து அட்டன்மெண்ட் வந்தா அப்படின்னா, இவங்க பிரதம மந்திரி மோடி அவர்கள் அட்டன்மெண்ட் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹங்கேரி கண்ட்ரி எதுலேருந்து இதுன்னா இந்தியா, அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லேருந்து ஹங்கேரி நாடு வெளியேறிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இதில் அவார்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிரதம மந்திரி மோடிக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. எங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கால மிகப்பெரிய விருதான நம்மளுக்கு பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ விருதளவுக்கு மித்ரா விபூஷன் ஸ்ரீலங்கா ஹையஸ்ட் ஹானரரி அவார்டை பிரதம மந்திரி மோடி அவர்களுக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆகாஷ் ஷரோஃப் அப்படிங்கிறவருக்கு இந்த நேஷனல் யூத் அவார்டு, அதாவது 30 ஏஜுக்கு உள்ளவங்களுக்கு எமினன்ட் பர்சனா இந்தியாவில் ரொம்ப சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணவங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. இந்த ஆகாஷ் ஷரோஃப் அவார்டு இந்த கர்நாடகா சேர்ந்த இந்த ஆகாஷ் ஷரோஃப்க்கு இந்த நேஷனல் யூத் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ், மோஷின் நக்விங்கிறவர் என்னன்னா கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு சேர்த்திருக்காங்க. இவர் தான் அது. இதுக்கு முன்னாடி உள்ளது யாருன்னா ஷமி சில்வாங்கிறவரு. இப்போதைக்கு யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னா மோஷின் நக்வி அவர்களை. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது துபாயில இருக்கு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் டே ஏப்ரல் 5, ஏப்ரல் 6, ஏப்ரல் 7 பார்த்துருவோம். ஏப்ரல் 5க்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் டே என்ன அப்படின்னா, நேஷனல் மாரிடைம் டே. நேஷனல் மாரிடைம் டே 1919 ஆரம்பிச்சாங்க. இது எதுக்காக இந்த நேஷனல் மாரிடைம் ஏப்ரல் 5 சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிண்டியா ஸ்டீம் நேவிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, SS லாயல்ட்டிங்கிற கப்பல் UK வரைக்கும் டிராவல் பண்ணிச்சு. அந்த நாளை தான் வந்து நேஷனல் மேரிடைம் டேவா கொண்டாடப்படுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் கான்சைன்ஸ், மனசாட்சி. உனக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்பாங்களா, அதே மாதிரி இன்டர்நேஷனல் டே ஆஃப் மனசாட்சி ஏப்ரல் 5 இது பண்றாங்க. இதோட தீம் என்ன, லீவ் நோ ஒன் பிஹைண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஏப்ரல் 6 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெல்த் டே ஏப்ரல் 7 வந்து வேர்ல்டு ஹெல்த் டேவா கொண்டாடுறாங்க. அது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது பண்ணுது. அது 1948 இந்த நாளில் தான் WHO ஆரம்பிச்சதுனால ஏப்ரல் 7 வந்து வேர்ல்டு ஹெல்த் டேவா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சமதா திவாஸ் ஈக்குவாலிட்டி டே ஏப்ரல் 5 கொண்டாடப்படுது. இது என்னன்னா ஜக்ஜீவன் ராமோட பர்த் ஆனிவர்சரியா. அவர் வந்து ஒரு எமினன்ட் பொலிட்டீஷியன், ஒரு ப்ராமினன்ட் லீடரு. அவர் இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் இருந்திருக்காரு, இண்டிபெண்டன்ஸ்க்காக நாட்டுக்கு அர்ப்பணிச்சாரு. ஸோ அந்த ஜக்ஜீவன் ராம் பிறந்தனால தான் ஏப்ரல் 5 வந்து சமந்தா திவாஸ் ஈக்குவாலிட்டி டேன்னு சொல்லிட்டு அனுசரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் ஒன்று பார்ப்போம்.
இது என்ன அப்படின்னா முக்கியமான ஸ்கீம்ஸு வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். இது என்ன வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்னா, இந்த பார்டர் ஏரியாலாம் இருக்காங்க இல்லையா, இந்த நார்த் சைடில் இந்தோ திபெத்தியன் பார்டர் அந்த இதுலலாம் உள்ளது, அதுக்கப்புறம் அஸ்ஸாமு, அதுக்கப்புறம் சைனா பார்டரு, பாகிஸ்தான் பார்டர்லாம் உள்ள கிராமங்களுக்கு கிராமங்களை முன்னேற்ற திட்டம் தான் இதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இட்ஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அனௌன்ஸ் தட் யூனியன் பட்ஜெட்ல 2022-23 இதை அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா ஃபார்வர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ் அந்த நார்த்தன் பார்டர். ஓகேங்களா, டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ். இது என்ன அப்படின்னா, பீப்புள்ஸ் லிவிங் இன் த ஐடென்டிஃபைடு பார்டர் வில்லேஜ்ல உள்ளவங்களுக்கு அவங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்காக உள்ளது இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமு. இதை வந்து மோடி அவர்கள் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. இது என்ன அப்படின்னா எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம் அண்ட் லடாக். இது வந்து எவ்வளோன்னா 2963 வில்லேஜஸ் இது கவர் பண்ணுது. 663 கவர்டு பை ஃபர்ஸ்ட் ஃபேஸு. அதுக்கப்புறம் வைப்ரண்ட் வில்லேஜ் ஆக்ஷன் பிளான்ஸ் இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு, அப்புறம் பஞ்சாயத்து லெவலுக்கு. ஓகேங்களா, இது மெயினாக இந்தியோ திபெத்தியன் பார்டர் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம், ஷிங்குலா டனல், எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இது வந்து அங்கே இருக்கிற வில்லேஜை முன்னேற்றது தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ஆஃப் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது. பிரதம மந்திரி மோடி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க 2022-23 பட்ஜெட்டில். ஓகேங்களா, இன்னைக்கு உண்டான அந்த 5, 6, 7க்கு உண்டான ஸ்கீம்ஸ் அண்ட் பிளான்ஸ் டேஸ் இதெல்லாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இந்த ஏப்ரல் 8க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து தரேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் லைக்ஸ் மீ. ஓகேங்களா, தேங்க்யூ, பை. Send a map. You dare to dream, we care to accomplish.